ஆகஸ்ட் 1 முதல் கனடா பொருட்களுக்கு 35% வரி அமலுக்கு வரும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் 2 இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளின் மீதும் பரஸ்பர வரி விதித்த டிரம்ப் ஜூலை 9 வரை இந்த வரி விதிப்பை நிறுத்தி வைத்திருந்தார். சில தினங்களுக்கு முன் அவர் அனைத்து நாடுகளின் மீதான பரஸ்பர வரி விதிப்புக்கான கெடுவை ஆகஸ்ட் 1 வரை நீடிப்பதாக அறிவித்திருந்தார். இதற்கிடையே வங்கதேசம், மலேசியா, ஜப்பான் உள்ளிட்ட 14 நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிக்கப்படுவதாக அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்ட கடிதங்கள் அனுப்பப்பட்டன. இந்த வரி விதிப்பு அடுத்த மாதம் 1 முதல் அமலுக்கு வருகிறது. பின்னர் பிரேசிலுக்கு 50% வரி விதித்து டிரம்ப் உத்தரவிட்டார். பிரேசில், அல்ஜீரியா, புரூனே, ஈராக், லூபியா, மல்டோவா, பிலிப்பைன்ஸ் மற்றும் இலங்கை ஆகிய 8 நாடுகளுக்கு புதிய வரி விதிப்பு குறித்து கடிதங்கள் அனுப்பப்பட்டு உள்ளன. வரும் ஆகஸ்ட் 1 புதிய வரி விதிப்பு நடைமுறைக்கு வருகிறது. இந்நிலையில் ஆகஸ்ட் 1 முதல் கனடா பொருட்களுக்கு 35% வரி அமலுக்கு வரும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இதுகுறித்து டிரம்ப் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: அமெரிக்காவிற்குள் போதைப்பொருள் கடத்தப்படுவதை தடுப்பதில் கனடா தோல்வி அடைந்துவிட்டது. இதனால் கனடா பொருட்களுக்கு ஆகஸ்ட் 1 முதல் 35% வரி விதிக்கப்படுகிறது. இந்த வரி விதிப்புகளை கனடா ஏற்றுக்கொள்ளாமல் வரி அதிகரிப்பு நடவடிக்கைகளை எதிர்த்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்கும். இவ்வாறு டிரம்ப் கூறியுள்ளார்.